வணக்கம், என் பேர் முத்துக்குமார். நான் ஈஷா மண் காப்போம் இயக்கத்தில் தமிழகத்தில் கள ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை வந்து தாய் மண்ணுன்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாடு கல்ச்சரில் வந்து நம்ம வந்து மண்ணை வந்து வெறும் மண்ணாக பார்க்குறது இல்லை, நம்ம தாய் மண் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த தாய் மண் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளம்லேருந்து ஒரு அழிகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கு. இது காரணம் பார்த்திங்கன்னா தவறான ஒரு விவசாய முறைகள் தான். இந்த தாய்மண்ணை நம்ம மீட்டெடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் சத்குரு மண் காப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஒரு உலக அளவில் ஒரு இயக்கமாக தொடங்கினாங்க. இதுக்காக சத்குரு தன்னுடைய 65 வயசில் உலகம் முழுவதும் பைக்கில் சுற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோன்னா, இந்த இயக்கம் சார்பாக கடந்த 18 வருடங்களாகவே இயற்கை விவசாயத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தாய்மண்ணை காப்பாற்றணும், விவசாயிகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையணுங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம இந்த இயற்கை விவசாயத்தை தமிழகம் முழுவதுமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 விவசாயிகளுக்கு நம்ம இயற்கை விவசாய பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு 8,000 விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு திரும்பி வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு ஐடி ஜாப்பில் என்ன வருமானம் வருமோ அந்த அளவுக்கு வருமானத்தை நம்ம மூலமாக பயிற்சி எடுத்துக்கிட்ட வெற்றி விவசாயிகள் இன்றைக்கி வருமானம் எடுத்துகிட்ருக்குறாங்க. இது எல்லாருக்குமே சாத்தியம். இதை எல்லாருக்குமே கொண்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கமே இப்போ சமீபத்தில் இந்த பட்ஜெட்டில் கூட சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த 2 வருஷத்தில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு மத்திய அரசாங்கங்களும் சரி, ஈஷாவும் சரி, இது எதுக்கு இந்த இயற்கை விவசாயத்தை இவ்வளோ முன்னெடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியே வர்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு தவறான விவசாய முறை. அவங்களுக்கு தேவையான விளைச்சல் கிடைக்கல, விலை கிடைக்கிறது இல்லை, பூச்சி தாக்குதல், ஆட்கள் பற்றாக்குறை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் விவசாயிகள் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இயற்கை விவசாயம் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம பல்லாயிரம் வருஷமாக நெல் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இன்றைக்கி நெல் விவசாயிகளோட நிலைமை எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு போகம் நெல் விளைவிக்கிறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 10,000 கூட எடுக்க முடியல. அந்த அளவுக்கு நெல் விவசாயிகள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு தீர்வு கொடுக்குற விதமாக நம்ம ஈஷா மண் காப்போம் வர்ற ஜூலை 28ஆம் தேதி வர்ற ஞாயிற்றுக்கிழமை வேலூர் கோல்டன் டெம்பிளில் ஸ்ரீ நாராயணி மஹாலில் நம்ம பாரத பாரம்பரிய நெல் திருவிழா, உணவு திருவிழாவை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்ச விவசாயிகள் இதே பாரம்பரிய நெல்லில் நான் சொன்ன மாதிரி இப்போ சாதாரணமாக விவசாயம் பண்ணுறவங்க ஏக்கருக்கு 10,000 தான் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த பாரம்பரிய நெல் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுற விவசாயிகள் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 60,000 to 70,000 வரைக்கும் லாபமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வெற்றி விவசாயிகள்லாம் இந்த நிகழ்ச்சியில் அவங்களோட அனுபவத்தை பேச போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாய விஞ்ஞானிகளும் அவங்களுடைய அனுபவத்தை பேசுகிறதுக்காக இந்த திருவிழாவுக்கு வர்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி நெல்லை விற்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரு விலை இருக்குது. அதே அரிசியை மாற்றி விற்றா அதுக்கு ஒரு விலை இருக்குது. ஆனால் மதிப்பு கூட்டி விற்கிறப்போ அதோட விலை பார்த்திங்கன்னா பல மடங்கு பெருகுது. இந்த மதிப்பு கூட்டல் மூலமாக ஒரு விவசாயி இன்றைக்கி ஒரு தொழிலதிபராக வந்திருக்காரு. மாதம் 10 லட்சம் வருமானம் எடுக்கிறாரு. மதுரையை சேர்ந்த தினேஷ் அப்படிங்கிற ஒரு விவசாயி மாதம் 10 லட்சம் வருமானம் எடுக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. அவர் இந்த திருவிழாவில் பேசுகிறாரு. நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லில் மீன் வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்படி மீன் வளர்த்து நல்ல பல மடங்கு வருமானம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தோனேஷியாவில் மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 10 வருடமாக ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு. இது இன்னும் வெளி உலகுக்கு யாருக்குமே தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியல. நம்ம ஈஷா இயக்கம் அவரை போய் நேரில் மீட் பண்ணி விவசாயிகளுக்காக அவரை நம்ம கூப்பிட்டு பேச வைக்கிறோம். அவர் நெல் வயலில் மீன் வளர்த்து 8 ஏக்கரில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நல்ல வருமானம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு வர்றோம். இன்றைக்கி பூச்சிகள்ங்கிறது விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாருமே பிரச்சனையாக பார்க்குறாங்க. அதனால் மகசூல் குறையுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பூச்சிகள் மூலமாக வருமானத்தையும் அதிகப்படுத்த முடியும், மகசூலையும் அதிகப்படுத்த முடியும். அதை பற்றி பேசுகிறதுக்காக பூச்சிகள் வல்லுநர்கள் பேசுகிறாங்க. இன்றைக்கி பாரம்பரிய நெல் ரகங்களை பரவலாக பண்ண முடியாதுங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் பாரம்பரிய நெல் ரகங்களை ஒரு 60 ஏக்கரில் ஒரு 30 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பயிர் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி பல லட்சம் வருமானம் எடுக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு விவசாயி வீரராகவன் அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி நிறைய முன்னோடி விவசாயிகள் பேசுகிறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே பொதுமக்களும் சரி, விவசாயிகளும் சரி, அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது இல்லை. இன்றைக்கி ஒரு 30 வயசுலேயே எல்லாருக்கும் சுகர், பிபி,
தைராய்டு இந்த மாதிரி நாட்பட்ட நோய்கள்லாம் வருது. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம வந்து உணவு வந்து சரியாக எடுத்துக்கிறது இல்லை. இந்த சாதாரண அரிசி வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப வந்து நோய் வருது. அதே பாரம்பரிய அரிசிகளை வந்து நம்ம உணவை எடுத்துக்கிறப்போ அந்த பாரம்பரிய அரிசி ஒவ்வொரு நோய்க்கும் வந்து ஒரு மருந்தாக இருக்குது. இதை எல்லாரும் எப்படி எடுக்கணும், எந்த நோய்க்கு எந்த பாரம்பரிய அரிசி சாப்பிடணுங்கிறத பற்றி பேசுறதுக்காக இயற்கை மருத்துவர் கோவை பாலா வர்றாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா சேர்ந்த முன்னோடி விவசாயிகள் எல்லாம், பல மாநில முன்னோடி விவசாயிகள்லாம் இந்த கருத்தரங்கத்துக்கு வந்து பேச இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கிற எல்லா விவசாயிகளுக்குமே வந்து நம்ம பாரம்பரிய விதை நெல்லை வந்து இலவசமாக கொடுக்குறோம். ஏன்னா பாரம்பரிய விதை நெல்லை வந்து நம்ம பரவலாக்கம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து நம்ம எல்லாருக்குமே 1 கிலோ இலவசமாக கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் வந்து நஞ்சு இல்லாமல் மண்ணை வந்து பாதுகாக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து மண்ணை காக்கும் விவசாயிகளுக்கு மண் காப்போம் அப்படின்னு ஒரு விருது வந்து நம்ம வழங்க இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, அதாவது விவசாயிக்கு முக்கியமான ஒரு தேவை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங். அதுக்காக நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கிய அம்சமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கை சந்தை வந்து நடத்துகிறோம். ஒரு 100க்கு மேலே விவசாயிகள் நேரடியாக வந்து அங்கே வந்து அவங்களோட விளைபொருளை வந்து கடை போடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்த 50க்கு மேற்பட்ட பாரம்பரிய அரிசி ரகங்கள் வருது, தேன் வருது, பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வருது, சிறுதானியத்தில் நிறையா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் கொண்டு வர்றாங்க. முக்கியமாக பாரம்பரிய அரிசியில் ஐஸ்கிரீம், நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கெடுதல்னு நினைக்கிறோம். ஆனால் அதை வந்து சத்தாக மாற்றி பாரம்பரிய அரிசி சிறுதானியத்தில் இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் பண்ணி அதையும் நம்ம கொண்டு வர்றோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு காய்கறிகள் வந்து கிடைக்கிறதே இல்லை, ஹைப்ரிட் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் நாட்டு காய்கறிகளுமே வந்து ஒரு மருந்தாக இருக்குது. 200க்கு மேலே நாட்டு காய்கறிகள் ரகங்கள் இருக்குது. அதோட விதைகளும் வந்து நம்ம பொதுமக்களுக்காக கொண்டு வரோம். இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களும் சரி விவசாயிகளும் பயன்படுத்திக்கிற மாதிரி இந்த நிகழ்வை வந்து நம்ம திட்டமிட்டு செயல்படுறோம். பொதுமக்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு தேவையான நஞ்சில்லாத உணவுப் பொருட்கள் வந்து விவசாயிகள் நேரடியாக வந்து கடை போடுறாங்க, பொதுமக்களும் வந்து வாங்கிக்க முடியும். இந்த நிகழ்வை வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு கதிர் ஆனந்த் அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. கோல்டன் டெம்பிள் நாராயணி டெம்பிளில் இருந்து பார்த்திங்கன்னா அரங்காவலர்கள் திரு பாலாஜி, திரு சேகர் பாபு இவங்க எல்லாமே துவக்க நிகழ்ச்சியில் வந்து சுரேஷ் பாபு இவங்க எல்லாமே வந்து துவக்க நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ பொதுமக்களும் சரி விவசாயிகளும் சரி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பயனடையணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறோம். ஸோ இது வந்து இயற்கை சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி இலவசம். எல்லா பொதுமக்களும் வந்து இந்த சந்தையை பயன்படுத்திக்க முடியும். இந்த விவசாய கருத்தரங்கத்துக்கு மட்டும் ஒரு விவசாயிக்கு 200 ரூபாய் நம்ம வந்து கட்டணமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் எவ்வளோ விவசாயிகள் தமிழகத்திலிருந்து கலந்துக்காங்க? ஸோ 2000 விவசாயிகள் வர்றாங்க. வேலூர்லேருந்து ஒரு 2000 பொதுமக்கள் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இது இருக்குது.